எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதில் ரொம்பவே மகிழ்ச்சி. இப்போது நம்மளோட ஃபார்மில் மழை பெய்ய ஆரம்பித்ததுனாலே எக்கச்சக்கமான வேலைகள் நடக்க போகுதுன்னு அர்த்தம். வாங்க இந்த வாரம் என்ன மாதிரியான வேலைகள் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். ரொம்ப பெரிய அளவில் மழை பெய்யலைனாலும் தரையை நல்லபடியாக நினச்சி வச்சுருக்கு. இந்த ஈரத்தை வச்சு நம்மளால் உழுதுக்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் இந்த ஃபார்ம் லைஃப்க்கு வந்த அப்போது இந்த மாதிரி மழை பெய்யும் போது சரி கொஞ்சம் பெரிய மழை பெய்யட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறமா சீசன் ஆரம்பித்ததுக்கப்புறம் மழை டெய்லி பெஞ்சிட்டே இருக்கும். அந்த மாதிரி டெய்லி பெஞ்சிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஏர் ஓட்டுறது கஷ்டமான வேலையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெச்சில் மண் ரொம்ப ஈரமாக இருக்கும், ஏர் ஓட்ட முடியாது. அது காயட்டோன்னு நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மழை சுத்தமாக வராது. அதுக்கப்புறமா அதை ஓட்டிட்டு நம்ம விதைச்சோன்னா அதுக்கப்புறம் மழை இல்லாததுனால செடிகள் காய்ச்சி போயிடும். இந்த மாதிரி எப்போ விதைக்கணும், எப்போ ஏர் ஓட்டணும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கே ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போல்லாம் கோடையில் மழை பெய்யும் போதே ஓட்டி வச்சுருவோம். அதுக்கப்புறம் சின்னதாக மழை பெஞ்சால் கூட மறுபடியும் ஓட்டி வேர்க்கடலையோ இல்லை உளுந்து பச்சைப்பயிறு அந்த மாதிரி விதைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த சீசனில் நம்ம விதைச்சோன்னா பெருசாக நம்ம தண்ணி பாய்ச்ச வேண்டியிருக்காது, மழையிலே அப்படியே விளைஞ்சிரும். ஆனால் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போது நம்ம விதைச்சோன்னா கார்த்திகை மாதம் பெருசாக மழை பெய்யும். அப்போ அறுவடை டைமில் பயிரை அறுவடை பண்ணும்போது கஷ்டம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் மழையை பொறுத்து தான் விவசாயம், அதுலேருந்து என்ன பொருட்கள் நம்மளால் எடுக்க முடியுதுன்னு நிர்ணயிக்கப்படுது. ஒருவேளை கார்த்திகை மாதத்தில் சரியாக மழை பெய்யலை அப்படின்னா பூச்சி தாக்குதலால் பயிர்களுக்கு சேதாரம் ஏற்படும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தப்பிச்சா இன்னொரு இடத்துல அடிபடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நிறைய அன்சர்டினிட்டிஸ் விவசாயத்தை சுற்றி இருக்கிறதுனால தான் விவசாயத்தை ஒரு தொழிலாக செய்யாமல் நம்மளோட தேவைக்காக நம்ம செஞ்சிட்டோன்னா நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். கடந்த ஒரு 4-5 மாதமாக மழை சுத்தமாக இல்லாத காரணத்தினால நம்மளோட கார்டனில் இருந்த எல்லா செடிகளுமே கருகிடுச்சு. பப்பாளி மரம், செம்பருத்தி செடி, அதுக்கப்புறமா நம்ம நட்டு வச்சுருந்த பைனாப்பிள், மற்ற காய்கறி செடிகள் எல்லாமே வதங்கிடுச்சு. ஆனால் பிரச்சனை கிடையாது, ஒரு மழை பெஞ்சதுன்னா எல்லாமே மறுபடி வளர்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு ஈஸியாக பண்ணிடலாம். இந்த வருஷம் நம்மளோட தோட்டத்துக்கு ஆடுகளை வாங்கியிருந்தோம். மழை கம்மியாக இருந்ததுனால அதுக்கான உணவும் கம்மியாக இருந்துச்சு. அதனால நம்ம கார்டனில் இருக்க செடிங்களை சாப்பிட்றதுக்காக அலோவ் பண்ணோம். அதனால தான் நம்மளோட கார்டன் இந்த அளவுக்கு வறட்சியால் வாடி இருக்குது. இல்லைனா அட்லீஸ்ட் கொஞ்சமான செடிகளாவது இருந்திருக்கும். ஆடுகள் சாப்பிட்டு போக மிச்சம் என்ன இருக்குன்னா ஒன்றுமே இருக்காது. இந்த வருஷம் மழையை பயன்படுத்திக்கிறதுக்காக இந்த கார்டனை மறுபடியும் நம்ம ரெடி பண்ணுறோம். மண் எல்லாமே சரிஞ்சு இருக்கும். அந்த சரிஞ்சு போன மண் எல்லாமே நம்ம மறுபடியும் கார்டன் பெட்ஸ் மேலே எடுத்து போட்டு முயலோட எருவை கொண்டு வந்து கொட்டி அதுக்கு மேலே நம்ம வைக்கோல் எப்பயும் போல் மல்ச் பண்ணி கார்டன் பெட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். 2 மழை பெஞ்சதுன்னா எல்லாமே நல்லா ஊறி மண் நல்லா பொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா நம்மளோட செடிகளை நம்ம நட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கார்டன் வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தேவையான செடிகளோட விதைகளையும் நம்ம அப்படியே நட்டு வச்சுருவோம். ட்ரேஸில் இந்த மாதிரி செடிகளை நம்ம நட்டு வச்சுருப்போம். கரெக்டாக மழை பெய்யும் போது செடியை ட்ரேஸ்லேருந்து பிடுங்கி இதில் நட்டுக்குவோம். மழை பெய்யும் போது தான் விதை போட்டு நடுவோம் அப்படின்னா நாள் தள்ளி போயிடும். செடிகளுக்கு மழை சரியாக பெய்யாது, அதனால் செடிகளோட வளர்ச்சி தள்ளி போகும். அதனால் இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது நம்ம ட்ரேஸில் சீட்ஸை போட்டு வச்சு அது வளர்ந்ததுக்கப்புறம் சீட்லிங்காக எடுத்து நட்டு வைக்கிறது நமக்கு இருக்கிற மழையை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த டைமில் இந்த மாதிரியான வேலைகளை எல்லாமே சீக்கிரமாக செஞ்சிடணும். ஏன்னா ஒன்ஸ் பெரிய மழை வர ஆரம்பிச்சதுன்னா இந்த மாதிரி நம்ம கார்டன் பெட் ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஏன்னா மண் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுனாலும் ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், செடிகள் நடுறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அதனால் சின்ன மழை பெய்யும் போதே இந்த வேலைகளை எல்லாமே செஞ்சிடணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். நான் ஒரு பக்கம் வேர்க்கடலை போடுறதுக்காக நிலத்தை பவர் டில்லர் வச்சு உழுதுட்டு இருந்தேன். இந்த பக்கம் தேஜஸும் ரெனாட்டாவும் கார்டன் பெட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது லாஸ்ட் இயரே ரெடி பண்ணி வச்ச கார்டன் பெட் இருந்தனால இதில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புது கார்டன் பெட் அப்படின்னா நம்மளால் இந்த மாதிரி மண்வெட்டி வச்சு தோண்டி போட முடியாது. அதை உழுதுட்டு அதுக்கப்புறம் தான் கார்டன் பெட் போட முடியும். Today's snack after work will be ready. இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபார்மில் புதுசாக கார்டன் பெட் போட போகிறீங்க, இல்லைனா உங்களோட நிலத்தை நீங்கள் வளமாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
அதுக்கு முயல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முயல் வந்து ஒரு உர தொழிற்சாலை அப்படின்னே சொல்லலாம். இதிலேருந்து வர கழிவுகளை எடுத்து நம்மளோட மண்ணுக்கு நம்ம நேராகவே கொடுக்க முடியும். அதில் செடிகள் ரொம்ப நல்லாவே வளருது. கடந்த 5-6 வருஷமாக எங்களோட தோட்டத்துக்கான உரம் இந்த முயலோட எரு தான். நாங்கள் ஒவ்வொரு 2 வாரத்துக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எங்களோட செடிகளுக்கும் மரங்களுக்கும் அதை விட்டுட்டா நம்ம போடுற பயிர்களுக்கும் கொடுக்கறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முயலோட எருவை கொஞ்சமாக போட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம வைக்கோலை வச்சு மல்ச்சிங் பண்ண போகிறோம். மழையெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த சீசனுக்கு நம்ம என்ன நட போகிறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே முடிவு பண்ணி அதுக்கான விதைகள் எல்லாமே நம்ம ட்ரேஸில் நட்டு வச்சு அதை ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து கொக்கோன்றது நம்ம குழந்தைங்க விரும்பி சாப்பிடக்கூடிய சாக்லேட் பண்ணக்கூடிய ஒரு மூலப்பொருள். இந்த பழத்தில் இருக்கிற விதையை எடுத்து தான் அதை வறுத்து காஃபி மாதிரி வறுத்து அதை வந்து அரைச்சி அதிலிருந்து கொக்கோ பவுடரும் கொக்கோ பட்டரும் எடுப்பாங்க. அது ரெண்டுத்தையும் கலந்து செய்யப்படுறது தான் சாக்லேட். சாக்லேட்டில் இயற்கையான சாக்லேட்டில் கசப்பு தன்மை தான் இருக்கும், இனிப்பு தன்மை இருக்காது. அதில் இனிப்பை சேர்த்து தான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி தராங்க. இந்த மாதிரி சாக்லேட் தயாரிக்கும் போதும் தேவையில்லாத நிறைய கெமிக்கல்ஸ் போடுறாங்க. குழந்தைங்க அன்றாடம் நிறைய சாக்லேட் சாப்பிட்றாங்க. இதன் மூலியமாக தேவையில்லாத கெமிக்கல்ஸ் டெய்லி அவங்களோட உடம்புக்குள்ளே போயிட்டே இருக்குது. அதை நம்ம ரொம்ப ஈஸியாக தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி கொக்கோ செடிகளை வாங்கி நம்ம பயிர் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம சாக்லேட் நம்ம தேவையான விஷயத்த வீட்டிலேயே பண்ணிக்க முடியும். அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த முறை நாங்கள் கொக்கோ செடிகளை உருவாக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பெரும்பாலான பேருக்கு சாக்லேட் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றதே தெரியாது. ஏன்னா இந்த கொக்கோ பெரும்பான்மையாக ஆஃப்ரிக்காலேருந்து நல்லாவே விளையுது. ஆனால் இந்தியன் கிளைமேட்டுக்கும் நல்லாவே சூட் ஆகும். போன மாதம் விதைச்ச விதைகள் இப்போ நல்லாவே வளர்ந்து வந்திருக்கு. இப்போ பெஞ்ச மழையை பயன்படுத்தி இதை நம்மளோட கார்டனில் வச்சுக்க போகிறோம். இந்த வருஷம் ஆஸ்கருக்கு எப்படி கார்டன் கொடுத்தோமோ அதே போல் தேஜஸும் கார்டன் வேணும்னு கேட்டால்
அதனால் அவனுக்கும் ஒரு ஸ்லாட்டை வந்து நம்ம ஒதுக்கி கொடுத்துருக்கோம். அதில் அவனுக்கு தேவையான செடிகளையும் அவனுக்கு தேவையான காய்கறிகளையும் அவன் வளர்க்க போகிறேன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம் அவனோட கார்டன் அவன் எப்படி செட் பண்ணி எப்படி பராமரிக்கிறான் அப்படின்னு. Det är fint tycker jag. இன்றைக்கி தேஜஸ் அவனுக்காக ஒதுக்கப்பட்ட இடத்துல அவன் கொக்கோ செடிகளை நட்டு வைக்கிறான். இது பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா அதுலேருந்து பழங்களை பறித்து சாக்லேட் அவனே பண்ண போகிறேன்னு சொல்லி அவன் பெருசாக பிளான் பண்ணிகிட்ருக்கான். கொக்கோ செடிகளை நம்ம டைரெக்டாக சூரிய வெளிச்சத்தில் வச்சு வளர்க்குறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் நிழல் பாங்கான இடத்துல வச்சுட்டு தண்ணி அப்பப்போ கொடுத்துட்டோம் நல்லாவே செடிகள் வளருது. போன வருஷம் இந்த ஸ்பேஸில் மிளகா செடிகள் எல்லாமே நட்டிருந்தோம். இந்த வருஷம் பயிரை மாற்றி கொக்கோ செடிகளை நடுறோம். கொக்கோ செடிகள் பல வருஷத்துக்கு வளரக்கூடிய ஒரு மரமாக வரும். ஆனால் வந்து பெரிய மரமாக வராது, ஒரு சின்ன மரம், ஒரு புஷ் வெரைட்டி அந்த மாதிரி தான் வரும். அதனால் பக்கத்துலேயே நட்டால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஏன்னா எல்லாமே சர்வைவ் ஆகி வருமானு தெரியாது, நடுவில் 1-2 பிழையாகும். அதனால தான் கொஞ்சம் நெருக்கமாகவே நட்டு வச்சுருக்கான் தேஜஸ். இந்த வருஷம் இந்த மழையிலேயே ஆடுகளுக்கும் தீவனம் ரெடி பண்ணணும். அதனால் ரொம்ப நாளாக ஓட்டாமல் இருந்த ஒரு கழனியை நம்ம ஓட்டலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். அதை பவர் டில்லர் வச்சு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய புல் பூண்டு இருக்கிறதுனால அப்பப்போ சிக்கிக்கும். அதனால் ஒரு டிராக்டரை சொல்லியிருந்தோம். டிராக்டர் வந்து அங்கே இருந்த செடி எல்லாமே மடக்கி உழுது அதையே நமக்கு உரமாக மாற்றி கொடுத்துட்டு போயிடும். எங்களோட கழனியில் இருக்கிற நிலம் எல்லாமே செம்மண் பூமி. ஆனால் ரொம்ப நாளாக அதை வந்து நம்ம நிறைய செடிகள் மக்கு பொருட்கள் எல்லாமே கொடுத்துட்டே வர்றதுனால அதோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறத நல்லாவே பார்க்க முடியுது. இப்போது ரெட்டிஷாக இல்லாமல் அது அப்படியே ப்ரௌனிஷாக மாற ஆரம்பிக்குது. இதே மாதிரி நம்ம ஒரு 10-15 வருஷம் தொடர்ந்துருந்தோம்னா இது எல்லாமே நல்லா கருப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் மண்ணோட வளம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம பெருசாக மெனக்கடாமல் ஈஸியாகவே பயிர் வைக்க முடியும். இந்த கழனி நம்ம ஸ்ப்ரிங்க்லர் போட்ட கழனி. இதை வந்து நான் பவர் டில்லர் வச்சு ஓட்டி வச்சுருக்கிறேன். இதுவும் நம்ம பயிர் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க அடுத்த வீடியோவில் என்னென்ன மாதிரியான விதைகள் எல்லாமே போட்டோன்னு பார்ப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.